வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. Hi Arrange Blitz, welcome to Rakesh and Jenny 2.0. இந்த வீடியோல நம்ம சோஷியல் மீடியால நடக்கிற ஒரு சில அலப்பறைகளை தான் பார்க்க போறோம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. அதெல்லாம் சரி, படம் நடிக்கிறத ஸ்டாப் பண்ண போறாராமே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆமா. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அப்புறம் பூனம் பாண்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்களாமே. அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டினாங்க. திடீர்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறாங்க. ஏன் திமுக எப்படி? அப்புறம் நம்ம தலை என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? ஒருவேளை சைலண்டா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரா? ஐயா ஐயா சொல்றா எந்த சிக்னல் அது நடந்துச்சுன்னா விஜய்க்கு பயங்கர அந்த சப்போர்ட். இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? அங்க முத்தியா? அட பாவிங்களா. பாவிங்களா யாரா எடிட் பாக்கல. பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களை இன்ஃபர்மேட்டிவாவும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபன்னா கொண்டு போறது என்னோட கேரண்டி. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அந்த டேஷ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இத்தனை நாளா சேர்வால் எங்க கல்ட்டறதுக்கு போறீங்க அப்படின்னு நீங்க திட்டுறது பச்சையா எனக்கு கேக்குது. எல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்காக உழைக்கணும், உங்களை சிரிக்க வைக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆபீஸ் ஓபன் பண்ணி ஒரு சிலர் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி தி பெஸ்ட் கண்டென்ட் நம்ம ஆரஞ்சு பிளட்ஸ் கொடுத்தே ஆகணும்பா அப்படின்னு முடிவும் பண்ணி தீவிரமா இறங்கணுமா. திரும்பி பார்த்தா வீடியோ போட்டு 8 நாள் ஆகி போச்சு. ஐயோ வீடியோ போட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக மறுபடியும் ஓடோடி இங்க வந்துட்டேன். சோ மன்னிச்சு சரி சரி அழாத. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம்பவம் நம்ம தளபதியோட சம்பவம். தளபதியா 2 தளபதி இருக்காங்களே. விஜய்யும் தளபதின்னு தான் சொல்றாங்க, முக ஸ்டாலினையும் தளபதின்னு தான் சொல்றாங்க. இதுல எந்த தளபதியை பத்தி நீ பேச போற அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தளபதியும் பத்தி தான். இந்த தளபதின்ற பட்டத்தை யார் தூக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த சம்பவத்துல பேச போறோம். என்னப்பா அந்த பக்கம் போகாத. நம்ம விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷன்ல நான் கொடியை நட்டே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஆரம்பிச்ச கையோட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்து ஊழலை ஒழித்தே தீருவேன், அதையும் மீறி ஊழல் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி குளிச்சிடுவேன். அப்புறம் ஜாதி மதம் இனம் இப்படின்னு அடிச்சுக்கிறவங்கள அட்வைஸ் பண்ணி திருத்துவேன், அதையும் மீறி அடிச்சீங்கன்னா தூக்கி ஜெயில போட்டுருவேன், மொத்தத்துல யாருமே அடிச்சு கூடாது, எந்த கரப்ஷனும் இல்லாதனால இந்த நாட்டை மாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து அரசியல்ல குதிச்சு விட்டார். அரசியலுக்கு வரவங்களாம் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? அப்போ 2024 லோக்சபா எலெக்ஷன் ஒண்ணு வருதே, அதுல நம்ம தளபதி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற கேள்வியும் கேட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன சொன்னாரு, நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் செய்ய மாட்டேன், நான் சுயேட்சையாக நின்று தமிழகத்தை தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு செவுத்துல சாணி அடிச்ச மாதிரி பச்சக்குன்னு சொல்லிட்டாரு. அது சரியே, அது சொன்னாரு இது சொன்னாருன்னு சொல்றியே, உன்ட்ட வந்து சொன்னாரா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. என்கிட்ட சொல்ல, ஏன் மீடியா கிட்ட கூட சொல்ல, ஜஸ்ட் ஒரு போஸ்டர் அடிச்சு இன்ஸ்டாகிராம்ல வெளிய விட்டாரு. அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லி ரொம்ப நாளா ஒண்ணு செயல்பட்டு இருந்துச்சு. அதுல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள், சமூக சேவைகள், நிவாரண உதவிகள் இந்த மாதிரி ஏகப்பட்டதை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதையே ரெஜிஸ்டர் பண்ணாத விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு வச்சு பண்ணணும். நான் தான் இருக்கேனே ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்றேன், அந்த பேரை வச்சு நம்ம யாரெல்லாம் ஊழல் பண்றாங்களோ, அரசியல் அப்படின்ற பேர்ல அராஜகம்லாம் பண்றாங்களோ அவங்கள தட்டி கேட்போம், தொலைநோக்கு பார்வையோட செயல்படுவோம், லஞ்சத்தை ஒழிப்போம். இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னதா நான் டீடைலா சொன்னேன். நீங்களும் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்க பல பேர் நல்ல அரசியல் தலைவர் வந்துட மாட்டாரா, நல்ல அரசியல் கட்சி அமையாதா அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கீங்க. கடல்லே இல்லையா? அத நான் பாத்துக்கிற முருகேசு அப்படின்னு தன்னோட கட்சி பேரை கீழே போட்டு சிரிச்ச மாதிரி ஒரு போஸ் கொடுத்து கெத்தா ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான் இருக்கும், எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. இதை கேட்டதுல இருந்து நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் இந்த பயபுலைக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி, எப்படியாவது தூக்கி நம்ம கட்சியில போட்டுக்கிட்டோம்னா தமிழ்நாட்டோட சிஎம்ஆ மட்டும் இல்லாம இந்தியாவோட பிஎம்ஆவே ஆகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்படியோ இந்த மாதிரியே ஒருத்தர் சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருந்தாரு, அவரை அடிச்சு வெளியே அமுச்சு விட்டோம். அதே மாதிரி இவரையும் அடிச்சு வெளில தள்ளிட்டோம்னா நம்ம மட்டுமே கட்சி வரைக்கும் பழம் தின்னு கொட்டை போட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி யாரெல்லாம் மைக்க தூக்கின்னு வராங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பதில கொடுத்துட்டு இருக்காங்க. அவற்றுள் ஒரு சில உங்கள் பார்வைக்காக. என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்துல நீந்தி கரை சேரவங்களும் உண்டு, மூழ்கி போறவங்களும் உண்டு. ஓகே ஓகே வை பேக் வரவேற்புக்குரியது,
வரவேற்கிறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுண்ட் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா அப்படின்னு எப்படி தலைவர் சொன்னாரோ அதே மாதிரி இவரும் என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எனக்கு பெயர் புகழ் இது மட்டும் இல்லாம ஏகப்பட்டது கொடுத்தது இந்த தமிழ் நாடும் தமிழ் மக்களும் தான். அவங்களுக்கு நல்லது செய்யாம நான் எங்கடா போவேன்? அதனால என்ன முடிவு பண்றேன்னு தெரியுமா? வர 2026ல நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியலை நம்ம கொடுக்க போறதுதான் நம்மளோட இலக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது ஒரு தொழில் கிடையாது, ஒரு பணி, புனிதமான ஒரு பணி. சோ அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல, அது என் ஆழமான வேட்கை. சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலி கோட் அப்படின்ற படத்துக்கு அடுத்தபடியாக ஒரு படத்தை சைன் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம கட்சி ஸ்டார்ட் பண்றப்போ எவனும் வந்து இடையூறு எல்லாம் பண்ண மாட்டான். பண்ணாலும் அதை நான் பாத்துக்கிறேன். சோ இந்த படத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து நீங்க படம் எல்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. இல்ல படம் பண்ண போறதே கிடையாது. அரசியலுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன். இதுவே நான் தமிழ் மக்களுக்கு செய்யும் நன்றி கடன் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்படின்றதுக்கு நடுவுல விஜய் அப்படின்னு சைன் போட்டு இப்படிக்கு உங்கள் விஜய் அப்படின்னு போட்டார். மொத்தத்துல இதை கொண்டாடுறதா இல்ல இனி படம் நடிக்கவே மாட்டாருன்னு நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் நடக்க போகுது அது இவராவது கொடுக்கறாரான்னு பாப்போம்னு சொல்லி கண்ணத்துல கை வச்சுட்டு ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருக்கிறதா அப்படின்றதுதான் புரியல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது என்னப்பா பேரு? தமிழக வெற்றி கழகம் அதானப்பா? பேர்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா திராவிடம்னு ஒரு சிலர் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அதை வைக்காம புதுசா யோசிச்சு தமிழக வெற்றி கழகம்னு வச்சாரு பாத்தீங்களா? அது ஒரு குட் டெசிஷன். கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறாரு, அது நல்ல பேரா இருக்கு தமிழக வெற்றி கழகம்ங்கிறது. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு இந்த திராவிடம்ங்கிற பேர் இல்லாம இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி தான். அப்படி வரியா? இல்ல இதுல விஜய் டேமேஜ் பண்றாரா இல்ல விஜயோட கட்சி பேரை வச்சு ஏடிஎம்கே டிஎம்கே டேமேஜ் பண்றாரான்னு தெரியல. அப்புறம் மண்ணை ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி மக்களோட மனசு ஜெயிக்கணும்பா. இதெல்லாம் ஒரு நாள்ல செஞ்சிட முடியாது. ஒரு 10 years ஆவது பயணம் செய்யணும் அவங்க மனசோட. அதை நம்ம விஜய் தம்பி செய்வாருன்னு நம்புறேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டிருக்காரு. பிகின் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்ப தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதுல தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? ஐயா நீங்க என்னென்ன பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா. ஆனா உண்மையா என் ஊர் மக்களும் என்னையும் நம்ம கட்சி நம்பி தயாரா இருக்காங்க. அதான் சரி சார், நீங்க எப்படி 2 பேரும் கூட்டணியோட வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கூட்டணி என்கிட்டயாப்பா கேக்குற? ஆனா பல வருஷமா பழந்தின்னு கோட்டை போட்டுட்டு இருக்கிறேன். தம்பி எனக்கு பின்னாடி இப்பதான் விதைய போட்டிருக்கிறாரு. அது அவர்கிட்ட கேளு. அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்களா? ஒருவேளை அண்ணன் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா அண்ணன் கட்சியிலே நிப்பீங்களா? இப்படி எல்லாம் அங்க கேளுப்பா, என்கிட்ட ஏன் கேக்குற அப்படின்னு. நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன், ஹி இஸ் a fresher அப்படின்னு மீன் பண்றார் நம்ம சீவான் ஐயா. பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஏதோ முடிவு பண்றாரு. அவர் கட்சி பண்ணிலாம் நல்லா போட்டோம், வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு போயிருக்காரு. அரசியலுக்கு வரக்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. நிறைய விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சியை சேர்ந்தவங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு என்ன புரியுது? புரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு விரிவாக்கமா சொல்றேன். அது என்னன்னா இப்ப போய் இப்ப வந்த பையங்க அவரே படம் நடிப்பாராம், அப்படியே வந்து கட்சி ஆரம்பிப்பாராம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு வாய விடுறாங்கன்னே வச்சுப்போமே. ஆனா நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு ஓரமா அந்த கட்சியோட கூட்டணி வச்சிடலாமோ அப்படின்ற எண்ணம் மைண்டுக்குள்ள இருந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு போறப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் அவர் பார்த்தாருன்னா நம்மள டேமேஜ் பண்ணிட்டாங்கப்பா, இந்த கட்சி தான் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டுல பேசிட்டாருன்னு வச்சுங்க, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிரும்ல. அதனால யாருமே இப்ப வரைக்கும் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்காம என் கூட வந்துருங்க, உங்களுக்கு இந்த போஸ்டிங் தரேன் அப்படின்னு மைண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதனாலதான் வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஊர்ல விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு தலைவருடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நீங்க சொல்லுங்க, எப்படியும் 2026 எலெக்ஷன்ல நம்ம தளபதி நிக்க போறாரு. இதுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிப்பீங்களா மாட்டீங்களா? இன்னும் 2 படம் பண்ணிட்டு சினிமா கரியரை மொத்தமா க்ளோஸ் பண்ண போறேன்னு வேற சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம்பா அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இவர் இந்த மாதிரி திடீர்னு ஒரு முடிவு எடுத்து அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, ஓகே. பட் நம்ம தலை ஏதோ ஃபாரின்ல போய் உட்காந்துக்கிட்டு பிக் பாஸ் ஆரவ் இருக்காரு இல்லையா, அவர் கூட சேர்ந்துக்கிட்டு போட்டோ மேல போட்டோவா போட்டுட்டு இருக்காரு. இந்த விடாமுயற்சியோட அப்டேட் ஏதாவது அப்படின்னு கேட்டா
ஐயோ விடாமுயற்சியா யார் நடிச்ச படம் அப்படின்னு அவருக்கே டவுட் வர்ற அளவுக்கு லாஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட கேப் ஆகி போச்சு. எப்பதான் நம்ம படம் நடிப்பாரோ அதை நம்ம தியேட்டர்ல போய் பார்ப்போமோ அப்படின்ற வருத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. ஒரு பக்கம் நம்ம விஜய் படம் நடிக்க போறது கிடையாது, இன்னொரு பக்கம் ஒரு படமே நடிக்கிறது கிடையாது. சோ 2 ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவை இந்த மாதிரி அனாதையே விட்டு போனா எங்களை மாதிரியான சினிமா ரசிகர்களோட மனநிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்டா அவட்ற அதட்டலங்க துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2026க்கு அப்புறம் பொங்கல் தீபாவளி அன்னைக்கெல்லாம் வழுவழுவழுன்னு பவுடரை போட்டு ஒட்டு மீச தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு என்னது இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்ற மாதிரியான ஒரு சிலரோட படம்லாம் ரிலீஸ் ஆகும். அதை பார்த்துட்டு நாங்க முட்டிக்கிறதா இல்ல தலையில கொட்டிக்கிறதா அப்படின்னு கலங்கி போய் உட்கார்ந்துருப்போம். ஏன் வந்தாலும் வரும்பா, கலாய்க்காதீங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க தலையன் தளபதி அவர்களே. அப்புறம் அந்த முழு பவுடர் மேக்கப் ஒட்டுதாடி அப்படின்னா யாரையும் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இருக்கே. யாரையும் குறிப்பிடவில்லை, வேற எதுவும் கிளிப் கிடைக்கலையே அப்படின்றதுனால நம்மளோட போட்டோ போட்டு அதை வச்சு நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம சோஃபா பாய் இருக்காரு தெரியுமா, அவரே விக்னேஷ் படத்துல நடிக்கிறாருன்றது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த பைபிளைக்கு பின்னாடி சோஃபா வச்சா மட்டும் தான் கேப் போடாம பேசும் அப்படின்னு பார்த்தா எந்த பீஸ் பின்னாடி உட்கார்ந்தாலும் அந்த எல்லா பீஸையும் சோஃபாவா நினைச்சுக்கிட்ட எப்படி பேசுதுன்னு மட்டும் பாருங்களேன். எல்லா படத்துக்கும் எடுப்பாரு. அவர் தான் சூப்பர்மேன், அவர் தான் லெஜெண்ட். அப்ப நான் எடுக்க போறாருன்னா விக்னேஷ் அண்ணா தான் எடுக்கிறாரு. சூப்பரா நல்ல கேரக்டர், நல்ல நைஸ் பர்சன், நல்ல சூப்பரா அவரு பண்ணலாம். அவரு எனக்கு ஒரு காம்படிஷன் கொடுத்திருக்காரு. எல்லாரையும் வித்து காட்டுமா, நான் வித்து காட்ட போறேன். இல்ல வாங்குற காசுக்கு பாத்தீங்களா, இது டைரக்டர் சோஃபா. இது வந்து ஓடோ ஸ்கிரிப்ட் எடுத்தோ ஓடோ எல்லாமே பண்ணோம், ஆக்ஷன் சொல்லணும், இது சொல்லணும், எல்லாமே பண்ணணும். இது டைரக்டர் சோஃபா. இது பாத்தீங்கன்னா கேமரா சோஃபா. இது பாத்தீங்கன்னா ஷூட் மட்டும் தான் எடுக்கும், இல்ல வேற எதுவும் பண்ணாது. ஷூட் எடுக்கும், ஆளுங்க சொல்லி ப்ரொடக்ஷன் வச்சு வேலை பண்ணோம், ஷூட் எடுக்கும், எல்லாமே பண்ணோம். இது பாத்தீங்கன்னா ஹீரோ சோஃபா. இது பாத்தீங்கன்னா சொல்ற ஸ்கிரிப்ட் அவரும் டைரக்டர் தான், என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே பண்ணோம், ஃபைட் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். இது பாத்தீங்கன்னா ஹீரோனி சோஃபா. யார் இது? ஹீரோனி வந்து ஒரு ஸ்டிப்பல் அனுக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா காமெடி சோஃபா. இது காமெடி பண்ணியே இருக்கும், வேற எதுவும் பண்ணாது. பல்ல சோஃபா எல்லாம்ப்பா பேசுறான். எல்லாமே வேணும்னா விஜய் பல்சர் வாங்க, பெஸ்ட் வாங்கிக்கோங்க. எல்லா சோஃபாவும் வேணும்னா மூவி சோஃபா, எல்லாம் மூவி காப்போம். வா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இது எல்லா சோஃபாவும் வேணும்னா எல்ஐசி மூவி பாருங்க. இந்த எல்லா சோஃபாவும் அது எல்ஐசி மூவில இருக்கும். அப்பவே வைக்கதான் செய்யும். காலங்காத்தால ஒரு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன நல்லா பேசுறான். ஆமா பயங்கரமா தான். ஏகப்பட்ட நடிகைகள் சினிமால ஜொலிக்கிறத நம்ம பாத்துருப்போம் இதுக்கு முன்னாடி. ஆனா சோஃபா வித்து ஜொலிக்க போற நடிகர் நம்ம தம்பி தான். யாருக்கு தெரியும், இப்ப வேற நம்ம அஜித் விஜய் எல்லாம் வருங்கால தலைமுறைக்கு வழிவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாதையை நோக்கி போயிடுறாங்க. சோ நம்ம சோஃபா பாய் தம்பி அந்த இடத்த புடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி செலிபிரிட்டிஸ் நம்ம சோஃபா பாயோட நின்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பீஸ பயங்கர டிமாண்டுப்பா. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா பூனம் பாண்டேன்னு ஒருத்தங்க இருந்தாங்க தெரியுமா. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது, நம்மள மாதிரி ஒரு சில அல்ட்ரா லெஜெண்ட்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரியாது. விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலா இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. இவங்க 3 நாளைக்கு முன்னாடி செர்விக்கல் கையில இத பார்த்து இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா அவங்களோட வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க, இவங்க இறந்துட்டதா இவங்களே. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா நம்பிட்டீங்களா, நான் சும்மா ஒரு அவேர்னஸுக்காக சொன்னேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இவங்களுக்கு எல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு சில கேன்சர் அப்படின்றத மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு விட்டுருக்காங்க.
I didn't die because of cervical cancer. அத பார்த்த உடனே உங்க ஃபேன்ஸ் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் செத்துட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க போஸ்ட் இன்னும் நம்புறீங்களாடா? உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு இருக்கும் அப்படின்னா மக்கள் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கமெண்ட் கீழே போய் பார்த்தா நீ எல்லாம் ஏன் இன்னும் சாவாம இருக்க? போய் சாவு அப்படின்னு அதுக்கு 1000 மேல லைக்ஸ். இந்த மாதிரி அவேர்னஸ் சொல்லி ஃபேக் நியூஸ் எல்லாம் போடுறவங்கள தூக்கி ஜெயில போடுங்க சார் அப்படின்னு ஒரு கேங். இவங்களுக்கு கேன்சர்லாம் இருக்காது, வேற ஏதாவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆனா ஒரு தம்பி மட்டும் என்ன தெரியுமா கமெண்ட் போட்டு வச்சிருக்காரு, எப்பா இந்த பொண்ணு ஏற்கனவே செத்து போச்சுப்பா, இந்த வீடியோ சாவறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்படின்னு கமெண்ட போட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். அவேர்னஸ் கொடுக்கலாம், அதுக்குன்னு இப்படி எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் ஆவது ஏதாவது பெட்டரா ட்ரை பண்றாங்களான்னு பாப்போம். சரி, ஆல்ரெடி வீடியோ ரொம்ப பெருசா போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இனி பேக் டு பேக் கொடுக்குறேன். பிகாஸ் இனி நானும் ஜெனியோ மட்டும் ஒர்க் பண்ணாம ஒரு டீமே நமக்காக ஒர்க் பண்ண போது இனி ஒரே ஃபன் தான். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பூனம் பாண்டே வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தோம். என்ன இந்த வயசுல செத்து போயிட்டாங்க இவங்க இருந்துகிட்டு. சஞ்சனா சிங் பூனம் பாண்டே, சஞ்சனா சிங் இவங்க பேர் சஞ்சனா சிங்கே கிடையாது. அதான் உங்க ரேணிகுண்டா படத்துல நடிச்சிருவாங்க. அப்படிதான் நினைச்சேன். இவங்க அந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. எனக்கு முதல்ல பூனம் பாண்டேன்னா எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்க பார்த்தா சஞ்சனா சிங். நான் அவங்க ஃபேஸ் கட்டுன்னு நினைச்சா பார்த்தா இப்படி ஒரு ஹீரோயின் இருக்கதே எனக்கு தெரியாது. இது எனக்கும் தெரியாது, உண்மையிலே தெரியல. அதுக்கு பாருங்களேன், அவங்க வந்து ட்ரெண்ட் ஆவறதுக்கு இல்ல, அவங்க எல்லா வாட்டியும் நாங்களும் அது பார்த்தோம். யாரோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ, மதன் கௌரி போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அவரே போட்டிருந்தாங்க. அதாவது நிறைய அவங்க வந்து ஃபேம் வாங்குறதுக்காக என்னென்னவோ, அதாவது மியூசியத்துல போய் போட்டோலாம் சூப் ஊத்துறது, காஃபி எடுத்து ஊத்துறது, கேட்டா அவேர்னஸ்க்காக பண்றேன் இது பண்றேன்னு ஏதாவது ஏமாத்திட்டு வந்துடுறாங்க. அது பயங்கர, அவங்க வேர்ல்டு ஃபுல்லா ஃபேம் ஆகுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிறுக்குத்தனமா. ஆமா, அப்படியே ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கணும், அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும்னு அந்த ஒரு மைண்ட் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதுங்கெல்லாம் திருத்தவே முடியாது. சாவற அளவுக்கு போயாச்சு, இன்னும் இதுக்கு மேல என்னென்னமோ பண்ணுவாங்க. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோ. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.